நம்மளுடைய எல்லை எது, நம்மளுடைய வரையறை லிமிட் எது, உன் லிமிட்லேயே இரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் ஒரு லிமிட்டில், ஒரு வரையறையில், நம்மளுடைய எல்லையில் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு நட்பாக இருக்கட்டும், ஒரு காதலாக இருக்கட்டும், அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், தங்கை அக்கா இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நமக்கான வரையறை, நமக்கான லிமிட், அந்த லிமிட்லேயே நம்ம இருக்கிறது, நமக்கான எல்லை இது அப்படின்றது ஒன்றும் இல்லை. அந்த லிமிட்டை நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் மேக்ஸிமம் ஸ்மூத்தாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நம்ம மாமன் மச்சான் பங்காளி அண்ணன் தம்பி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு விஷயம். ஏன்னா மனுஷங்கன்றதுனா தப்பு பண்ணக்கூடியவங்க தான். இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு ஏகப்பட்ட தப்புகள் இருக்குது. பணத்தோட தேவைகள் இருக்குது, உடலோட தேவைகள் இருக்குது, மனதோட தேவைகள்னு எக்கச்சக்கமான தேவைகள் இருக்குது. ஏதாவது ஒரு தேவையில் என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை போல தான் இருப்பான், உன்னை போல தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தரும் தனித்தனி மனுஷன்தான். ஒவ்வொருத்தனோட முகம் எப்படி வேறையோ, எப்படி கைரேகை வேறு மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷன் வேறு மாதிரி ஆட்கள் தான். ஏதாவது ஒரு சூழலில் முட்டல் முதல் வரதான் செய்யும். அது காலம்புற பிரிவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் குடும்ப பகை, பரம்பரை பகைன்னெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு சண்டையாக இருக்கும், அது காலம்புறம் பேசாமல் இருப்பாங்க. ஸோ அக்கா தங்கச்சின்றது இருக்கும், சொத்து தகராறு, பங்காளி தகராறு எக்கச்சக்கமாக வரும். இதெல்லாம் வரக்கூடியது தான். ஏன்னா மனுஷனாக இருந்தால் அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே உனக்கு இது தேவையா, நான் இருந்தால் ஆளுக்கு ஒரு வீடு இருக்கா, உனக்கு இந்த வீடு வச்சுக்க, எனக்கு இந்த வீடு வச்சுக்கிறேன், இல்லாட்டி நம்ம முறைப்படி எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரித்து வச்சுக்க. அது சொத்தாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டா அந்த லிமிட்லேயே அந்த பிரச்சனை முடிஞ்சுக்கணும். அந்த எல்லையை நம்ம நிர்ணயிக்காத வரையும், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக செய்யணும். என்ன தான் அம்மா அப்பாவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு லிமிட்டை நம்ம வச்சுருக்கணும் தான். ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு சக ஊழியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு லிமிட் வச்சுருக்கோம்ல. ஒருத்தங்கிட்ட தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம பேச போகிறாரு. அது மாதிரி தான் நம்ம தெரிஞ்சு நம்ம கூடயே பழகிற ஒன்று மண்ணா இருக்கிற ஆட்களுக்கு கூட நம்ம ஒரு லிமிட்டில் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. அப்படி லிமிட்டில் இல்லை அப்படின்னா அந்த உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய விரிசல்கள் உண்டாகிறதுக்கும், அடிக்கடி சண்டைகள் உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லிமிட்டில் இல்லை அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட அதிக எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறப்ப என்ன ஆகும், அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறலை அப்படிங்கிறப்போ அது சண்டையாக மாறி, பிரச்சனையாக மாறி, நிறைய இடத்துல விட்டு குத்தா கூட அது தூக்கி போடுங்க. இருந்தாலும் நம்மளோட லிமிட், நம்மளோட வரையறை, என் லிமிட்டில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் எப்போ இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுதான் நல்லது அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.